2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்துள்ள நிலையில் அவரை வரவேற்க சென்னை புழல் மத்திய சிறை வாயிலில் திமுகவினர் மேள தாளங்களுடன் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். கூடுதல் தகவல்கள் என்னென்ன? சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதன் அடிப்படையில இன்று மாலை அவர் புழல் சிறையிலிருந்து விடுதலையாக வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில அவரது ஆதரவாளர்கள் புழல் சிறை வாசல்லே குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக காலை வேளையில ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் குவிந்த நிலையில தற்போது அதன் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதாவது 500க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இங்கே கூடி செந்தில் பாலாஜியை வரவேற்க காத்திருக்கின்றனர். குறிப்பாக மாலை கையுமாக அவர்கள் இருக்கின்றனர். அது மட்டுமின்றி இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் வழங்கி செந்தில் பாலாஜியின் விடுதலைக்கு அவர்கள் வரவேற்கும் விதமாக அவர்கள் இது போன்ற மகிழ்ச்சியில கொண்டாடி வருகின்றனர். இது மட்டுமின்றி அங்கே மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற மேளம் தாளம் ஆடி நடனம் ஆடி செந்தில் பாலாஜியை வரவேற்க தொண்டர்கள் தீவிரமாக காத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை முதன்மை மாவட்ட நீதிபதி கார்த்திகேயன் தற்போது அந்த நகலானது உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் நகலானது தற்போது அங்கு வந்துள்ள நிலையில அதன் தீர்ப்பை கூடிய விரைவில் வழங்க உள்ளார். அந்த நகலை சீலிட்ட கவர்ல அங்கிருந்து கொண்டு புழல் சிறைக்கு வழங்கியவுடன் செந்தில் பாலாஜி விடுதலை ஆவார் என கூறப்படுகிறது. குறிப்பாக 6 மணிக்கு மேல் அவர் விடுதலை செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனை வரவேற்பதற்காக தற்போது இங்கு அதிகப்படியான ஆதரவாளர்கள் கூடி அவரது வரவேற்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இது மட்டுமின்றி ஒரு சில ஆதரவாளர்கள் புழல் சிறை வாயில் அருகே உள்ளே சென்று அவரை வரவேற்க வேண்டும், மாலை அணிவித்து வரவேற்க வேண்டும் என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில போலீசார் அவர்களை எச்சரித்து வெளியில் இருந்தபடியே வரவேற்கலாம் என எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.